எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபேட் 9th ஜென்ரேஷனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஐபேட் இருக்கு, அதை ஆன் பண்ணி ஒரு ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் சார்ஜர் இருக்கு, C2 லைட்னிங் போர்ட் கொடுத்துருக்குறாங்க, இதையும் ஓரம் வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் மேனுவல்ஸ், அப்புறம் ஆப்பிள் ஸ்டிக்கர் இருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐபேட் 9th ஜென்ரேஷன் 3/64GB வேரியண்ட் வைஃபை மாடல் தான் நம்மக்கிட்ட இருக்குது. பிக் பில்லியன் டே ஆஃபரில் 28,499க்கு அவைலபிளாக இருந்ததுனால நான் இதை வந்து வாங்கிக்கிட்டேன். ஓகே, என்ன இந்த ஐபேடில் இருக்குது சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. சைடு பார்த்தீங்கன்னா அலுமினியமால பண்ணியிருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 10.2 இன்ச் ரெட்டினா டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் டிஸ்பிளே உடஞ்சிருச்சா மேலே இருக்கிற லேயர் மட்டும் சரி பண்ணால் போதுமானது. ஏன்னா டிஸ்பிளேக்கும் டச்சுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது. இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வராது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்ம கேம் விளாட்றப்ப பார்த்தீங்கன்னா ஒயர்டில் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் கேமராவுக்கு வருவோம். கேமராவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 8 MP கேமரா கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நம்ம டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 12 MP கொடுத்துருக்குறாங்க. ஃபியூச்சர் என்னென்னா இதில் வந்து சென்டர் ஸ்டேஜ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்டர் ஸ்டேஜ் மூலமாக என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து வீடியோக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இதை பார்த்துக்கும். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர்னு சொல்லலாம். ரேம் பார்த்தீங்கன்னா 3GB ரேம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 64GB கொடுத்துருக்குறாங்க, இன்னொன்று 256GB கொடுத்துருக்குறாங்க. உள்ள என்ன சிப்செட் கொடுத்துருக்குறான்னு பார்த்தீங்கன்னா A13 பயோனிக் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்செட்டு. வீடியோ எடிட்டிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளாட்றதுக்கு சூப்பராக இருக்கும். லேக்ன்றது ஒரு பிரச்சனையாக இருக்காது, நீங்கள் ஃபேஸ் பண்ணவே மாட்டீங்க. பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8557 mAh பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணல, வேறு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இது போட்டிருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரியால் செஞ்சுருக்காங்க. லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் வருது. 10 மணி நேரம் வந்து அசால்ட்டாக யூஸ் பண்ண முடியும். கேம் விளாட்றீங்கன்னா 6 hours அந்த மாதிரி தான் வரும். ஃபைனலாக ப்ரைஸுக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ப்ளஸ் 64GB வந்துட்டு 30,900 ரூபாய்க்கு இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 5G ப்ளஸ் 64GB வந்து 42,900 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. ஒய்ஃபை ப்ளஸ் 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 44,900 ரூபாய்க்கு இருக்குது. அதே மாதிரி 5G ப்ளஸ் 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 52,900 ரூபாய்க்கு இருக்குது. நான் ஏன் இந்த ஐபேட் வாங்கினேன்? எனக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அது வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு லேப்டாப் வாங்கலாமா இல்லை ஐபேட் வாங்கலாமான்னு யோசிச்சப்போ ஐபேட் எனக்கு பெஸ்ட்டாக பட்டது. ஸோ அதனால் ஐபேட் வாங்கியிருக்கேன். ஏன் இந்த 9th ஜென்னா இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஓகேங்களா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஐபேட் ப்ரோ இல்லை ஐபேட் ஏர் கூட கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 0.5 seconds தான் டிஃபர் ஆகுது. ஸோ இது வந்து எனக்கு பெரிய ப்ராப்ளமும் படலை. ஸோ அதனால தான் நான் ஐபேட் 9th ஜென் வாங்கியிருக்கேன். ஓகே, அவ்வளோதாங்க ஆயிடுச்சு இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி.